என்னோடய துபாய் விளாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். துபாய் போகிறதுக்காக இப்போ சென்னை அண்ணா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து டூர் வந்தாச்சு. இன்றைக்கி தான் வந்தேன். இன்றைக்கி எனக்கு துபாய்க்கு வந்து சென்னை டு ஒமான், ஒமான் டு துபாய் ஃப்ளைட்டு. இப்போ தான் போர்டிங்லாம் போட்டுட்டு உள்ளே வந்தேன். உள்ளே வந்து எஸ்கலேட்டரில் அப்படியே எங்கள் கேட் இருக்கிற பக்கம் போனேன். துபாய்க்கு என்ன ஒர்க்குக்கு போகிறேன் அப்படிங்கிறத பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறேன். அதுக்கும் நமக்கு ஜாப் கன்சல்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன மாதிரி வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் ஒன்றுனா எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஏற்கனவே போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் யூடியூப் சேனலில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போடுறோம். நம்ம வந்தாச்சு. உள்ள நமக்கு வந்து கேட் நம்பர் 10 தான் ஃப்ளைட்டு. போர்டிங் போட்டு கேட்டுக்கு வந்தாச்சு. ஃப்ளைட் டைமிங்கு பாருங்கள் போர்டில் இருந்துச்சு, அதை பார்த்து மஸ்கட் ஃப்ளைட்டு ஒமான் டு துபாய். அப்புறம் கேட் ஓப்பன் பண்ண உடனே செக்இன் பண்ணிவிட்டு உள்ளே வந்தாச்சு. ஃப்ளைட் ஏறி ஃப்ளைட்டுக்கு உள்ளே வந்தாச்சு. பார்த்திங்கன்னா எனக்கு விண்டோ சீட்டு தான் கிடச்சிது. ரெண்டுலேயுமே எனக்கு விண்டோ சீட் கிடச்சிதுங்க. பாருங்கள், இது மேப்பு. இப்போ பாகிஸ்தான் வான்வெளியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னதுனால மேலே போகாமல், அந்த பாகிஸ்தான் வழியாக போகாமல் கடல் வழியாக அப்படியே, அதாவது பெங்களூரு, திருப்பதி, அதுலேருந்து அப்படியே கடல் வழியாகவே மேலே போய் அப்படியே மஸ்கட் போகுது. அதை தான் வியூ பண்ணி நான் போனவுடனே பார்த்தேன். ஏன்னா எப்பவும் அந்த கராச்சி வழியாக தான் போகும் கல்ஃப் கண்ட்ரிஸ் போகும்போது. ஸோ அதனால் நான் செக் பண்ணி பார்த்தேன் மேப்பில். பாகிஸ்தான் வான்வெளியை வந்து பயன்படுத்தலை ஃப்ளைட். அதனால் எதுவும் டிலே ஆகுமா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒன்றும் அதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ சென்னையிலேருந்து அப்படியே கிளம்பிடுச்சு. ஸோ விண்டோ சீட் கிடச்சதுனால உங்களுக்கு விண்டோவிலேருந்து கொஞ்சம் வீடியோஸ் எடுத்தேன். சென்னையோட டாப் வியூ ஃப்ளைட்லேருந்து பார்க்கும்போது. ஸோ நான் துபாயில் வந்து என்ன ஒர்க்கு போகிறேன் என்னங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நான் கண்டினியூவாக சொல்கிறேன். முன்னாடி நான் யூரோப் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். கல்ஃபில் குவைத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இது என்னோடய 3rd அப்ராடு பயணம் இது. இப்போ வந்து நான் ஓனாக வந்து ஒரு கன்சல்டன்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டைப் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ பாருங்கள், அழகான வியூஸு. நல்லா ஜன்னல் ஓரமாக சீட், விண்டோ சீட் கிடச்சதுனால நல்லா எடுக்க முடிஞ்சது. ரெண்டுலேயுமே எனக்கு விண்டோ சீட் தான் கிடச்சிது. சென்னை டு ஒமான், ஒமான் டு துபாய் ரெண்டுலேயுமே விண்டோ சீட்டு தான். ஒமான் ஏர்வேஸில் பார்த்திங்கன்னா ஃபுட்டு கொடுத்தாங்க. ஒரு காஃபி கொடுத்தாங்க, அப்புறம் ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க. ஃபுட்டு வெஜிடேரியன் இருந்தது. நான்வெஜ் வந்து அந்த டைம் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டாங்க. வெஜிடேரியன் வந்து ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரி, ஒரு டொமேட்டோ ரைஸ் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு சிப்ஸ் பாக்கெட் இருந்துச்சு, ஒரு சிப்ஸ் பாக்கெட் மாதிரி கொடுத்தாங்க. ஸோ அப்புறம் மஸ்கட்டில் லேண்ட் ஆகிடுச்சிங்க ஃப்ளைட்டு. நான் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து மஸ்கட் ஏர்போர்ட் உள்ளே வந்தாச்சு. சென்னையில் ஈவினிங் 3 மணிக்கு ஃப்ளைட் எடுத்தாங்க. மஸ்கட் டைம் படி 6:30க்கு நான் வந்து மஸ்கட் வந்துட்டேன். எனக்கு இங்கேருந்து அதிகாலையில் 2 மணிக்கு தான் துபாய் ஃப்ளைட்டு. ஸோ 8 மணி நேரம் வெயிட்டிங். 8 மணி நேரம் நான் இங்கே ஃப்ரீ ஒய்ஃபை உண்டு. பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணி நம்ம பாஸ்வேர்டு எடுத்து ஒய்ஃபை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒய்ஃபை எடுத்துகிட்டு நான் வீட்டில் தான் பேசிவிட்டு 8 மணி நேரம் நான் ஏர்போர்ட்லேயே தாங்க இருந்தேன். அதுக்கப்புறம் மிட் நைட்டில் 2 மணிக்கு தான் ஃப்ளைட் எடுத்தாங்க. மிட் நைட்டில் 2 மணிக்கு எடுத்த ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா துபாயில் அதிகாலையில் துபாய் டைமுக்கு ஒரு 4 மணிக்கு வந்தது. லோக்கல் டைம் வந்து 4 மணிக்கு வந்தது. அதுக்கப்புறம் இமிக்ரேஷன்லாம் கிளியர் பண்ணிவிட்டு வெளியில் வந்து நான் அப்படியே என்னோடய ரூமுக்கு போயிட்டேன். துபாயில் அப்புறம் துபாயிலேருந்து போகும்போது சிட்டியில் அது கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்தேன். இது பார்த்திங்கன்னா துபாயோட நைட் வியூ. மேலே ஃப்ளைட்டு கீழே லேண்ட் ஆகும்போது எடுத்தது. நைட் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஃபுல்லாக லைட் வெளிச்சத்தில் துபாயை மேலேருந்து பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. ஸோ மக்களே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த ஆடு வரும். நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே.